நிலாசூரியன் பதிப்பகம் இணைந்து நடத்தும் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு தம்பி திவாகர் அழைத்த போது நான் கேட்ட வார்த்தை தகவலா அழைப்பா. ஏன் என்று சொன்னால் நான் இங்கே வருவேன் இந்த நேரத்தில் அப்படிங்கிறத உறுதி இல்லை, அதனால அப்படி ஒரு கேள்வி கேட்டேன். வேறு எந்த நோக்கத்திலும் இல்லை. இந்த நூலை வெளியிட்டு சென்றிருக்கிற தோழர் இந்திரன் அவர்களுக்கும் கரண் கார்கி அவர்களுக்கும் இந்த நூலை வெளியிடுவதற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்த அம்மையார் சரோஜா சகாதேவன் அவர்களுக்கும் நண்பர்கள், பேராசிரியர் பெருமக்கள், என்னுடைய மாணவ கண்மணிகள் அனைவரையும் பெயர் சொல்லி அழைத்தால் நேரம் அதிகமாகும் என்கின்ற காரணத்தினால் ஒரே வரியில் என்னுடைய தோழர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, திடீர் சாம்பார் திடீர் இட்லி போல், இது எப்போவுமே திடீர்னு எல்லா இடத்துலையும் எனக்கு வர்றது, அதுபோல் திடீர்னு இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இதில் சொல்ல வேண்டிய விஷயம், ஐயா ரமேஷ் ஐயா சொன்னது போல் நிறைய விமர்சனங்கள் வருகின்றன. அந்த விமர்சனங்கள் எந்த எல்லையில் என்று சொன்னால் அரசியலாக்குவதற்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுகின்றது. அதே ஒன்றிணைப்பதற்கு பயன்படுகின்றதா என்று பார்த்தால் அதில் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கின்றது இன்றைக்கு. ஆனால் எதிரும் புதிருமாக முரணாக இருந்தவர்கள் எல்லாமே ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு புள்ளியில் இணைந்தார்கள். வேறு வேறாக இருந்தாலும் ஏதோ ஒரு புள்ளியில் இணைந்தார்கள். அதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த மண், இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய மொழி, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வளர்ச்சி, இதையெல்லாம் அடியொற்றி அவர்கள் இணைந்தார்கள். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அறிவு என்றால் கருத்து வேறுபாடு நிச்சயம் வரதான் செய்யும். ஆனால் அறிவு என்பதற்காக ஒருவரை ஒருவர் பகைத்து கொண்டு அவர்கள் தனித்தனியாக நிற்கவில்லை. ஒருவருக்கொருவர் பகை பாராட்டுவது போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும் அது பகையாக அல்லாமல் பல்வேறு முனைகளில் போராட்டத்தை எடுத்து சென்று இந்த மக்களுக்கு உதவும் விதமாக இருந்தது. அதில் மிக முக்கியமானவர் மாப்போசி ஐயா அவர்கள். எல்லா மனிதர்களுக்கும் நிறையும் உண்டு, குறையும் உண்டு. அது பார்ப்பவர்களுடைய கருத்தையும் கண்ணோட்டத்தையும் பொறுத்தது. அது மாப்போசி ஐயாவும் அந்த இயற்கை விதிகளுக்கு முரணாக இருக்க வாய்ப்பில்லை. அதை அறிந்து கொண்டாலே நாம் அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்லனவற்றை எடுத்துக்கொள்ளலாம், அல்லனவற்றை தள்ளிவிட்டு அதை விட்டு மேலும் வளர்ச்சி அடைவதற்கு என்ன என்று காணலாம். அப்படி காணக்கூடிய விதமாக அவரை பற்றி இந்த ஆய்வு திகழ்கின்றது என்று நான் கருதுகின்றேன். இன்னும் முழுமையாக நூலை படிக்கவில்லை, ஏன்னா இன்றைக்கு தான் வந்திருக்குது, அதனால் நூலை படிக்கலை. ஆனாலும் அவரை பற்றி உணர்ந்த அளவில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழர்களுக்கு எது நூல், தமிழர்களுக்கு மொழி எது, தமிழர்களுக்கான மொழி தூய்மையானதா, இதற்கு ஒரு வரலாறு உண்டா, இலக்கியம் உண்டா, இதற்கு ஒரு பண்பாடு உண்டா என்று பேசப்பட்ட ஒரு காலத்தில் எல்லாம் உண்டு என்று எழுந்த பல முனைகள், அந்த பல முனைகளில் மாப்போசி ஐயா அவர்கள் மிக குறிப்பிடத்தக்கவர். ஏனென்று சொன்னால், நான் மாணவ பருவத்தில் இருக்கும்போது சிலப்பதிகாரத்தை படிப்பதற்கு அவருடைய சிலப்பதிகாரத்தை பற்றி எழுதிய ஆய்வு நூல் தான் எனக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருக்குறள், சிலப்பதிகாரம், சங்க இலக்கியம், இந்த மூன்றும் நம்மை அடையாளப்படுத்துவன. இந்த மூன்றை தவிர மீது எல்லாமே நம்முடைய திறனை வெளிப்படுத்துவன ஒழிய நம்முடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவன அல்ல. இந்த மூன்றும் தான் நம்முடைய திறனையும் வெளிப்படுத்தும், நம்முடைய அடையாளத்தையும் வெளிப்படுத்தும். தமிழர்கள் யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய மூன்று முனைகள். இந்த மூன்று முனைகளும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ஒவ்வொருவர் கிளம்பினார். அது ஐயா தெளிவாக சொன்னார். பெரியார், மாப்போசி ஐயா அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள் என்று இவர்களை கொண்டு இந்த தமிழகம் ஒரு புத்துலகமாக இன்றைக்கு திகழ்கின்றது. சில நேரங்களில் குறைகளை பற்றி சொல்லும்போது எல்லாமே ஒருவரிடம் எதிர்பார்த்தால் நிச்சயம் கிடைக்காது. அது சகலரோக நிவாரணி யாருமே அல்ல, எதுவுமே அல்ல. அவரவர்கள் முடிந்த அளவு உழைத்திருக்கின்றார்கள். என் தாத்தாவின் தோல் மேல் ஏறிதான் நான் இந்த ஒரு கண்காட்சியை காண்டேன். அதனால் தாத்தா என்னை விட குறைவானவர் என்று கருதக்கூடாது. அதுபோல இவர்கள் வழியாகத்தான் நாம் இவற்றையெல்லாம் நாம் தொகுத்து கண்டோம். அதனால் அவர்களை நாம் குறைவாக கருதாமல் அவர்களுக்கு மேல் எப்படி உழைப்பது என்பதை காணுவதற்கு இப்படிப்பட்ட ஆய்வுகள் வழிவகுக்கும் என்கின்ற நிலையில் நண்பர் திவாகர் அவர்களை பற்றி சொல்லும்போது ஐயா சொன்னார், துறையில் அமர்ந்து மிக ரசித்து ருசித்து ரசனையோடு இருப்பவர் என்று.
அவர் ரசனை மட்டுமல்ல, இன்னும் சில நேரங்களில் மாற்றுத்திறனாளின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு தோற்றமே எங்களுக்குள்ள கிடையாது. கிட்டத்தட்ட நான் எப்படியோ, ஐம்புலன்களும் சரியாக இருக்கின்ற நான் எப்படியோ அதை விட கூடுதலாகவே அவர் இருக்கின்றார்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதற்கு மிகப்பெரிய அளவில் அவர் உழைத்திருக்கிறார். அந்த உழைப்பு அது மிக முக்கியமாக மாப்போசி ஐயா எந்த அளவுக்கு உழைத்திருக்கிறாரோ அதே போல் உழைப்பை மதிக்கின்றவர். தனக்கு தன்னுடைய நிலையை கண்டு யாராவது இறங்க வேண்டும் என்று கருதுகின்றவர் அல்ல, தன்னுடைய உழைப்பை விரும்புகின்றவர், உழைப்பை மதித்தால் போதும் என்று கருதுகின்றவர்கள். அவருடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைத்தமைக்கும் இந்த வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.